ஏதோ ஒரு அடியார் வந்து விட்டார், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியத்திற்கு இழுக்கு இல்லை, நமக்கு அடியார் கிடைத்து விட்டார், அவருடைய துணியினுடைய மாசினை போக்கி நாம் இந்த தொண்டை செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லி நேரா அந்த அடியார் கிட்ட போறார். அடியார் கிட்ட கேட்கிறார், உங்களுடைய ஆடை வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு, இதை வந்து கொடுங்க, நான் வந்து துவைத்து கொடுத்துட்டு நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி இந்த நாயனார் கேட்கிறாரு. அப்போ கேட்கிற போது, இல்ல மாலை நேரம் வரும், மாலை நேரத்துல மழை வந்தாலும் வரலாம், மழை வந்த பிறகு இந்த ஈரத்துணியை உடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், அதனால் நான் வந்து இந்த உடையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலுமே கூட இந்த அடியார் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாதா மழை வராது, ஏன்னா இன்னைக்கு வந்து சூரியன் மழை வர்றது போல ஒரு காட்சி வந்து வானத்தில் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அடியார் சொல்றாரு. இந்த அடியார் சொன்ன உடனேயே, ஒருவேளை நான் வந்து உடையை தரேன், ஆனால் மழை வந்தோ அல்லது என்னுடைய உடை வந்து சரியாக காயாமலேயோ நீ எனக்கு தந்த அப்படின்னா என்னுடைய உடலுக்கு நீ வந்து தீங்கு செய்ய கடவுது அப்படின்னு சொல்லிதான் சிவபெருமானாகி அடியவர் வந்து உடையை கழட்டி இவரிடத்திலே கொடுத்து விட்டு இவர் வந்து குளிக்க போறார். போனவர் குளித்தாரோ குளிக்கலையோ அது நமக்கு தெரியல. ஆனா இங்க இவருடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமா திருவிளையாடல் நடக்க ஆரம்பிச்சிடுது. இவர் வந்து எடுத்துட்டு போய் அந்த துணியை வந்து ரொம்ப பக்குவமா கொண்டு போய் உவர் மண்ணெல்லாம் இட்டு அதை சரியாக வந்து துவைத்து மாசுகளை எல்லாம் போக்கி கொண்டிருக்கிறார்.